ஹாப்பி ஈவினிங். நான் ஈஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன நான் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம தப்பாகவே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வேர்டு என்கிட்ட திரும்பி ரிப்பீட்டடாக வர்றது, நான் ரிப்பீட்டடாக கரெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக சொல்கிறது வந்து பசங்கக்கிட்ட சொல்கிறது வந்து போம். அது யார் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. போம் அது எங்கேருந்து தான் அந்த பசங்க கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. போம் அப்படின்றாங்க. அது போம் கிடையாது, போயம். அதே மாதிரி பேண்ட், அது வந்து நம்ம போடுறது வந்து பேண்ட்ஸ், அதை வந்து ஃபேண்ட் அப்படின்றீங்க. ஃபேண்ட் எஃப் சவுண்ட் வருது, அது எஃப் சவுண்டு கிடையாது, பேண்ட். அதே மாதிரி லெவல் அப்படின்றீங்க. நம்ம 1 2 3ல் சொல்லுவோம் இல்லையா, 10க்கு அப்புறம் லெவல் 12 அப்படின்றீங்க. அது லெவல் இல்லை, அது 11. அது அடுத்தது ஃபினான்ஷியல் அப்படின்றீங்க. ஃபினான்ஷியல் கிடையாது, அது ஃபைனான்ஷியல் தான். நான் செகண்ட் சிலபலுக்கு தான் அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனான்ஷியல். அதே மாதிரி பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிங்க அப்படின்றீங்க. பெண்டிங் ஒர்க் எப்படி வந்தது? அது என்ன தானே, பெண்டிங் ஒர்க்கு தானே. பெண்டிங்னா பெண்ட் பண்ணுறது. ஸோ பெண்டிங் வேறு, பெண்டிங் வேறு. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பசங்க வந்து கிராமர் அப்படின்னு எழுதுறதே வந்து கிராமரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. GRAMMER போடுறாங்க, AR தான். ஸோ நானும் அது ரிப்பீட்டடாக கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ், நம்மளுக்கே கொஞ்சோண்டு கிராமர் தெரியுது, கொஞ்சோண்டு வேர்ட்ஸ் பேசுகிறோம், அதை கிளியராக கிளாரிட்டியாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.